Very good morning students. 12th standard computer scienceல நம்ம இதுவரை இத்தனை வீடியோ போட்டுருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் எத்தனை லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா we are completed 9 lessons. Okay, today we can see the lesson 10 Python classes and objects. Today we can see the Python and classes and objects. Pythonல class and objects பற்றி பார்க்க போகிறோம். First we can see the learning objectives. Okay, understand the fundamental concept of object oriented programming like classes, objects, constructor and destructor. Okay, already we can see the 11th standard what is a class, what is a objects, what is a constructor and destructor. Already we can study in the 11th standard. Then gain the knowledge of creating classes and objects in Python. எப்படி நம்ம நாலேஜ் கெயின் பண்ண போகிறோம், எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ஸையும் கிளாஸையும் கிரியேட் பண்ண போகிறோம் பைத்தானில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் ஏ கிளாஸ் வித் கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இன் பைத்தான் யூஸிங் கிளாஸஸ். ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ C++ மாதிரியே இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நல்லா கவனிக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றாங்க. எது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது ரெண்டுமே என்னன்னு சொல்கிறோம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். The theoretical concept of classes, the theoretical concept of classes and objects are the very similar to that of C++ அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். The theoretical concept of classes and objects are very similar to that of classes அப்படின்றாங்க. சாரி C++ அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கல் கான்செப்டில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் எதே மாதிரி இருக்குது, வெரி சிமிலர் டு தட் C++ மாதிரியே தான் இங்கேயும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் creation and implementation of classes and objects is very simple in Python compared to the C++. ஸோ நம்ம C++ கம்பேர் பண்ணுறப்ப எதில் ஈஸி அப்படிங்கிறாங்க பைத்தானில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக்ஸ் இன் பைத்தான். கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா பைத்தானில் ஒரு மெயின் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. நல்லா கவனிக்கணும். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, கிளாஸ் அப்படிங்கிறது என்னது டெம்ப்ளேட் மாதிரி தான். அது எதில் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, then according to the concept of object oriented programming நல்லா புரிஞ்சிக்கணும். according to the concept of the object oriented programming objects are also called as instance of a class or class variables அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய என்னது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் an ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பைத்தானை பொறுத்தவரையில் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆப்ஜெக்ட்ஸ். எவ்ரிதிங் இன் a ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த இன்டிஜர் வேரியபிள் தட் வி யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம் இஸ் an ஆப்ஜெக்ட். நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன்டிஜர் வேரியபிள் எல்லா இன்டிஜர் வேரியபிள்ஸுமே தட் வி யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்ப இஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் எ கிளாஸ் இன்ட்டு. ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறப்ப அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப். நல்லா புரிஞ்சிக்கணும். சிமிலர் ஆல் ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்போ என்ன பார்த்தோம் முன்னாடி இன்டிஜர் வேரியபிள் பார்த்தோம்.
இப்போ பார்க்கக்கூடியது என்னது ஸ்ட்ரிங் வேரியபிள் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதோட கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கணும், நல்லா கவனிச்சிருக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னன்னு இருக்கு இன்ட்டுன்னு இருக்கா. அப்போ என்னது இன்டிஜர் டைப்பாக இருந்தால் இன்ட்டு, ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் என்ன இருக்கணும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். சொல்கிறது புரியுதா கண்ணே, ரைட்டா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளாஸ் அப்படிங்கிறது பைத்தான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். The theoretical concept of class and objects are very similar to that of C++, but certain of and implementation of classes and objects is very simple in Python compared to C++. Class is the main building blocks in Python. Object is a collection of data and function that act on those data. Class is a template for the objects. According to the concept of object oriented programming, objects are also called as a instance of a class or class variables. Next பார்த்தீங்க அப்படின்னா in Python everything is an object. For example, all integer variables that we use in our program is an object of class int. Similar, all string variable are also ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைனிங் கிளாஸஸ். ஓகேங்களா, டிஃபைனிங் கிளாஸஸ் எப்படி கிளாஸை டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்ட். என்ன கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம் பைத்தான் கிளாஸ் டிஃபைன் பண்ணுறப்ப என்ன கீவேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா, in Python a class is defined by using a keyword class. ஸோ இந்த இடத்துல இந்த கீவேர்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு தான் முக்கியம். ஓகேங்களா, கீவேர்டு அப்படிங்கிறது அப்புறம் தான் கிளாஸ் நேம் இருக்கும். கிளாஸ் நேம் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு, இட்ஸ் ஏ கீவேர்டு. ஓகேங்களா, எவரி கிளாஸ் ஹேஸ் யூனிக் நேம் ஃபாலோடு பை எ கோலன். ஓகேங்களா, ஒவ்வொரு கிளாஸ் நேமும் தனித்தனி பேரில் இருக்கும், அதான் யூனிக்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஃபாலோடு பை ஏ கோலன், எதோட முடியணும் கிளாஸ் முடிகிறது நேம் முடிகிறது கோலனோட முடியும். ஓகேங்களா, ஸோ வி கேன் சி த சிண்டாக்ஸ். சிண்டாக்ஸ் என்ன இருக்குது கிளாஸ் அண்டர் ஸ்கோர் நேம் கோலன். இந்த கோலன் எதுக்காக அடுத்த லைன் என்னது இண்டென்டேஷனில் தள்ளி வரதுக்காக என்ன பண்ணுவோம் கோலன் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் n வரல இருக்குது. ஓகேங்களா, சொல்றது புரியுதா கண்ணே, நல்லா கவனிங்க, புரிஞ்சிச்சா? கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், கிளாஸ் அண்டர் ஸ்கோர் நேம் கோலன். ஓகேங்களா, முடியுது எதோட முடியுது கோலனோட முடியுது. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் n. ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ டிஃபைனிங் ஏ கிளாஸ். டிஃபைனிங் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் சிண்டாக்ஸும் பார்த்தாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ கிளாஸ் டெஃபினிஷன் மே பி a variable declaration, discussion, decision, control, loop or even a function definition அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம டெசிஷன் கண்ட்ரோல் நம்ம எடுக்கக்கூடிய கண்ட்ரோல் என்னவா இருக்கலாம் லூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். the variable defined inside a class are called என்னன்னு சொல்கிறோம் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க, ஒரு 1 மார்க் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. வேரியபிள் டிஃபைன் இன்சைடு த கிளாஸ் ஆர் கால்ட் as a கிளாஸ் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் as a மெத்தட்ஸ். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறோம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கண்ணே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. த கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் as மெம்பர் ஆஃப் த கிளாஸ். இந்த மெத்தட்ஸ்க்கு பேர் என்ன த கிளாஸ் வேரியபிளுக்கும் அண்ட் மெத்தட்ஸுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்ன மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஓகேங்களா, இது ரெண்டும் இருக்கணும். ஓகேங்களா, the class member should be accessed through objects or instance of a class. ஓகேங்களா, என்னது இது கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ்க்குள்ளே இருக்கணும். எது கிளாஸ் மெம்பர்ஸ். a class can be defined anywhere in the python program. இங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே, ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஏ கிளாஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கிளாஸ் சாம்பிள். ஓகேங்களா, ஸோ நல்லா கவனிக்கணும். கிளாஸ் அப்படிங்கிறது என்ன கண்ணே இங்கேயே பார்த்தோம் கீவேர்ட். அதுக்கப்புறம் சாம்பிள் அப்படிங்கிறது எதோட நேம் கிளாஸ் நேம். ஃபர்ஸ்ட் லைனில் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே இருக்கா கிளாஸ் நேம் அப்படியே இருக்கா, அந்த இடத்துல பாருங்க கிளாஸ் சாம்பிள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா,
ஸோ எதோட முடியுது, கோலனோட முடியுது. இந்த லைன் இன்டென்டேஷனுக்காக இந்த கோலன் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். we can assign the values equal to is assignment operator. x ஓட வேல்யூ எவ்வளவு கண்ணே 10, y ஓட வேல்யூ எவ்வளவு 20. that is class variables. ஓகேங்களா, இது கிளாஸ் வேரியபிள்ஸ் சொல்றோம். நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம், ஜஸ்ட் we can assign. இந்த கோட் பொறுத்தவரையிலும் above code name of the class is simple. இதோட கிளாஸ் நேம் என்ன கண்ணே, simple. and it is has two variables. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு, ரெண்டு வேரியபிள்ஸ். அந்த வேரியபிளோட நேம் என்ன அப்படின்னா x and y. having the initial value, ரெண்டுக்குமே என்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம், இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. என்ன இருக்கு 10 and 20 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்குறோம். to access the value defined inside the class you need an object or instance of a class. ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம், நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு என்ன தேவை, ஆப்ஜெக்ட்ஸ் தேவை, அல்ல இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன, எப்படி ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். இங்கே என்ன கேட்டிருந்தோம், எப்படி ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும், அதுக்கு இன்ஸ்டன்ட் கிளாஸ் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுற போகிறோம், எப்படி ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் யூ சுட் கிரியேட் an object or instant of that class. ஓகேங்களா, ஒன்ஸ் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ், இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் கிளாஸ். ஓகேங்களா, அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணியிருக்கணும். இங்கே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்லி என்ன பண்ணியிருக்கிறோம், கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வேரியபிள் கிளாஸ் வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கிறோம். பட் நாட் ஹேவிங் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ் கிடையாது. நம்ம அதை தான் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் கால்ட் as a கிளாஸ் இன்ஸ்டலைசேஷன். ஓகேவா, கிளாஸ் இன்ஸ்டலைசேஷன் பண்ணுறது தான். ஓகேங்களா, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னாவே அது கிளாஸை இன்ஸ்டலைசேஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்க, என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் அண்டர் ஸ்கோர் நேம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட்ஸ் நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், கிளாஸ் நேம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா, சொல்லது புரிஞ்சிச்சா கண்ணே, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸில் என்ன பார்த்தோம், எப்படி ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் தட் த கிளாஸ் இன்ஸ்டலைசேஷன் யூஸ் ஃபங்க்ஷன் நோட்டேஷன் தட் இஸ் கிளாஸ் நேம் வித் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன இருக்கணும், கிளாஸ் நேமுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் நேம் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எப்படி கிளாஸ் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹவு டு அக்சஸ் கிளாஸ் மெம்பர்ஸ், எப்படி கிளாஸ் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, the class members and any class members that is class variable or method that is functions. ஓகேங்களா, கிளாஸ் வேரியபிளாக இருக்கட்டும், இல்லைன்னா மெத்தட்ஸ் அதோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கேன் பி அக்சஸ்டு யூஸிங் ஆப்ஜெக்ட் வித் எ டாட் ஆப்ரேட்டர். ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருக்குறோம், டாட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருக்குறோம். அதே சேம் டிட்டோ தான் இங்கேயும். என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் மெம்பர்ஸையும் ஆர் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி அக்சஸ்டு யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எதோட அக்சஸ் பண்ண போகிறோம், வித் டாட் ஆப்ரேட்டர். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா, ஸோ சின்டாக்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்கோர் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். ஓகேங்களா, என்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட்ஸ் நேம் இருக்கணும், இடையில டாட் இருக்கணும், அதோட கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே, ரைட்டா. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாமா. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நேம் என்ன, கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட். ஓகேங்களா, சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். இது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10, 20 அப்படின்றோம். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள். நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ 10ங்கிறது ஒய்க்கு அசைன் பண்ணிடும், சாரி 10ங்கிறது எக்ஸுக்கு அசைன் பண்ணிடும், 20ங்கிறது ஒய்க்கு அசைன் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ வி கேன் யூஸிங் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்குறோம். ஈக்குவல் டு இஸ் ஏ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு தான் நம்ம கான்செப்ட்டுக்கு வரோம். எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் கிளாஸ் இன்ஸ்டலைசேஷன். ஸோ கிளாஸ் வந்து எப்படி இன்ஸ்டலைசேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ எஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம். நல்லா புரிஞ்சுக்கணும், எஸ் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் நேம். சிம்பிள் சாரி சாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஓகேங்களா, ஸோ அதைத்தான் போன இதில் பார்த்தோம், சின்டாக்ஸில் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு
கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது ஆப்ஜெக்ட் நேம், இது கிளாஸ் நேம். எதை வச்சு அக்சஸ் பண்ணுறோம்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். 3 லைன் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? எஸ் டாட் எக்ஸ். ஸோ வி கேன் யூஸிங் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் என்ன பண்ணோம்? வி கேன் அசைன் பண்ணியிருக்கோம். எதை? கிளாஸ் வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்ணே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அசைன் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட்ஸில். அடுத்து ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 20 ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வேல்யூ அசைன் பண்ணிருச்சு. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 10. வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு? 20. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருக்குறான்? 30. 30 எப்படி வந்துச்சு? அப்போ எக்ஸ் டாட் எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய் ரெண்டையும் என்ன பண்ணுது? ஆட் பண்ணுது. ஆட் பண்ணுற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ 30 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோடிங்கில் இன் above கோடிங் த நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் சாம்பிள். இதில் என்ன கிளாஸ் நேம் என்னது? சாம்பிள். இன்சைடு த கிளாஸ் வி ஹாவ் அசைன்டு த வேரியபிள். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? வேரியபிளோட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு ஒய் அப்படிங்கிறது வேரியபிள். அதோட வேல்யூ என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னா 10 and 20ங்கிறது அசைன் பண்ண போகிறோம். தீஸ் 2 வேரியபிள் ஆர் ஆல்சோ கால்ட் as a கிளாஸ் வேரியபிள் ஆர் மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இன்ஸ்லைசேஷன் ப்ராசஸ் வி ஹாவ் கிரியேட்டட் an object of s. s அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம்? கிரியேட் பண்ணுறோம் டு அக்சஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ். த ஃபர்ஸ்ட் 2 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் த பிரிண்ட் த கிளாஸ் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா? ரெண்டு என்ன பண்ணுது? எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிளாஸ் வேரியபிள்ஸோட வேல்யூ என்ன பண்ணுது? பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆட் 2 வேல்யூஸ் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். ரெண்டு என்ன பண்ணுது? இந்த இடத்துல 2 வேல்யூ ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் என்ன பண்ணுது? பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரியா கண்ணே? சொல்றது புரிஞ்சிச்சா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். ஓகே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் மெத்தட்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும் வித் எ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். தட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்துருக்குறோம்? செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செல்ஃப் அப்படின்ட்டு இருக்கும். நோ நீடு டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற என்ன இருக்கணும்? நேம் இருக்கணும். ஓகேங்களா? சொல்லது புரிஞ்சிச்சிங்களா? பைத்தான் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம அசைன் பண்ண வேண்டியதில்லை. பைத்தான் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி ஈவன் இஃப் எ நேம் மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்துக்காட்டியும் இருக்கலாம். ஓகேங்களா? வேல்யூ இருக்கலாம். தட் இஸ் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கலாம், வேல்யூ இருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், இல்லை வேல்யூ இல்லாமலையும் இருக்கலாம். நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? வேல்யூ கொடுக்க முடியாது. இட் சுட் பி டிஃபைன் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு என்னது? செல்ஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ என்னது? செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன் டு அக்செப்ட் ஒன்லி 1 ஆர்குமெண்ட் இட் வில் டேக்ஸ் as a 2 ஆர்குமெண்ட்ஸ். தட் இஸ் என்னது? நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அங்கே என்ன இருக்கும்? 2 ஆர்குமெண்ட்ஸ்க்காக காட்டும். காரணம் என்ன? செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. செல்ஃப் அண்ட் த டிஃபைன் ஆர்குமெண்ட்ஸ். செல்ஃப் அண்ட் த டிஃபைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா செல்ஃபுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஆர்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கணும். ஓகேவா? when you declare a variable within the class method must be prefix the class name and dot operator. நம்ம என்ன பண்ணுறோம்? when you declare the class variable declare பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸில் method must be prefixed by the class name dot operator. எந்த ஆப்ரேட்டரோட இருக்கணும்? டாட் ஆப்ரேட்டரோட இருக்கணும். ஓகேங்களா? பார்த்துடலாமா? நோட்டில் பாருங்க. the statement defined inside the class must be properly intended. நம்ம என்ன பண்ணணும்? must be கண்டிப்பாக என்ன பண்ணணும்? intended தான் கொடுக்கணும். intend இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது?
கொடுக்க கூடாது. சொல்றது புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட்டா? ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? கிளாஸ் ஸ்டூடெண்ட், கிளாஸ் நேம் என்ன கண்ணு? ஸ்டூடெண்ட். கிளாஸ் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். எத்தனை வேரியபிள் இருக்குது? 3 வேரியபிள். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படிங்கிற 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணும். என்னது? 45, 91, 71 அப்படிங்கிற 3 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ மார்க் 1ஓட வேல்யூ என்ன? 45. மார்க் 2ஓட வேல்யூ என்ன? 91. மார்க் 3ஓட வேல்யூ என்ன? 71. 3 வேல்யூ என்ன பண்ணியிருக்கிறோம்? அசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட். ப்ராசஸ் எதை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஃப். செல்ஃப் அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? கிளாஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக சொன்னோம் அப்படின்னா கிளாஸ் மெத்தட். சரிங்களா? அதாவது மெத்தட் அப்படின்னா வழிமுறை. ஓகேங்களா? அப்போ மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1. ஸ்டூடெண்ட் டாட் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல மெத்தட் மஸ்ட் பி ப்ரிஃபிக்ஸ் கிளாஸ் நேம் அண்ட் டாட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இருக்கா? டாட் ஆப்ரேட்டரோட இருக்கா? ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3 3 இருக்கு. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகேங்களா? பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம், பிரிண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ், ரிட்டர்ன். நமக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது பாருங்க கீழே எஸ் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் நேம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கிளாஸ் நேம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் மெத்தட்ஸ் அசைன் பண்ண போகிறோம். எதோட? எஸ் டாட் ப்ராசஸ். ஓகேங்களா? கிளாஸ் மெத்தடை அசைன் பண்ண போகிறோம். எஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது கிளாஸ் மெத்தடை அசைன் பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சிங்களா சொல்கிறது? ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிச்சிங்களா? இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். In above program, after defining the class, an object S is created. S அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. The statement S dot process call the function get required output. நம்ம எடுத்த உடனே S dot process தான் நடக்கும். நடந்த உடனே நமக்கு என்ன பண்ணோம்? அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? Note that we have declared the 3 variables mark 1, mark 2 and mark 3. இந்த வேரியபிள் வேல்யூ என்னது அப்படின்னா 45, 91, 71 அப்படிங்கிற அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். We have defined a method name. Method name என்ன கண்ணே? Process. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது மெத்தட் நேம், ஆப்ஜெக்ட் நேம்ங்கிறது எஸ், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஓகேங்களா? ப்ராசஸில் என்ன இருக்குது? வித் செல்ஃப் ஆர்குமெண்டோடு இருக்குது. ஓகேங்களா? செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்டோடு இருக்குது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் we are not going to pass any values to that method. எந்த வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது? பாஸ் பண்ண போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன தான் இருக்குது? ஜஸ்ட் வெறும் செல்ஃப் அப்படிங்கிற மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நோ ஆர்குமெண்ட்ஸ், நம்ம எந்த வேல்யூயும் பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அங்கே இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசைன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் த ப்ராசஸ் மெத்தட் ஆட்ஸ் த வேல்யூ of the class variable, store the result of the variable sum, find the average and display the result. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது? ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராசஸ்க்குள்ளே போவோம். ப்ராசஸ்க்குள்ளே போனோடனே ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணோம். அசைன் பண்ணோடனே ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளே போவோம். நம்ம கிளாஸ் வேரியபிள் என்ன, வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகும். மெத்தட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ 3 வேல்யூ எவ்வளோக்கு என்ன? மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 45 ப்ளஸ் 91 ப்ளஸ் 71. இந்த 3 டோட்டல் மார்க்ஸ் சம்மில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ சம்மில் ஸ்டோர் ஆனது எவ்வளவு? 207. டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207. ஆவரேஜ் எவ்வளோ? இது 3 ஆட் பண்ணி அடுத்தது பாருங்கள், பிரிண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் எவ்வளோக்கு என்ன? இந்த 3 ஆவரேஜ் முடிச்சா எவ்வளோக்கு என்ன கிடச்சிருக்கு? 69.0 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சொல்லது புரிஞ்சிச்சா? ரைட். இந்த ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஆர்டர் ஈவன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டர் ஈவன் கொடுக்க போகிறோம். இந்த ஆர்டர் ஈவனில் என்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூ கொடுக்கல, அங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு. இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேல்யூ கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூ? கிளாஸ் நேம் என்னக்குன்னு ஆட் அண்டர் ஸ்கோர் ஈவன். ஈவன் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ என்ன? 0. தட் இஸ் கிளாஸ் வேரியபிள். டெஃப் செக்கு செல்ஃப் கமா நம்பர். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்பர் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ், செல்ஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், நம்பர் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆர்குமெண்ட். அப்போ வேல்யூ நாமளா என்ன பண்ண போகிறோம்? கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இஃப் நம்பர் மாடல் ஆப்ரேட்டர் 2 டபுள் ஈக்குவல் டு 0. 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்ஸ். ரிமைண்டர் 1 வந்துச்சு அப்படின்னா அது என்ன? அது ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் வேல்யூ கொடுக்குதா? n ஈக்குவல் டு ஆட் அண்டர் ஸ்கோர் ஈவன். ஆட் அண்டர் ஸ்கோர் ஈவன்னா கிளாஸ் நேம். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட்டா? ரைட், கவனிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு என்டர் த வேல்யூ. என்டர் த வேல்யூ என்ன பண்ணோம்? இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். ஏன்னா இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்குறோம். என் டாட் செக் எக்ஸ். ஓகேங்களா, என் டாட் செக் எக்ஸ் அப்படின்னா இதுதான் என்னது? கிளாஸ் மெத்தட்ஸை என்ன பண்ணுறோம்? கிரியேட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே வேல்யூ என்டர் த வேல்யூ. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம்? என்டர் த வேல்யூஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதான் ஒர்க் ஆகும். என்டர் வேல்யூன்னு கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்குறேன்? 4ன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுது? 4 அப்படிங்கிறது மேலே போவோம். மேலே போனோடனே நம்பரோட வேல்யூவில் 4 மாடல் ஆப்ரேட்டர் 2 என்ன வரும்? ரிமைண்டர் 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ட்ரூ ஆனோடனே நம்பரோட வேல்யூ 4 இஸ் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டிஷன் ஃபால்ஸ், ரிமைண்டர் 1 வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. பிரிண்ட் என்ன வருது? ஆட் நம்பர். 5 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? when you execute this program, Python accepts the value entered by the user and pass it the method check through objects. அப்போ முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமில் வேல்யூ டிஃபால்ட் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்த ப்ரோக்ராமில் நாம் கொடுக்குற வேல்யூ எடுத்துக்கிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே? இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.